வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ஈவினிங் இன் மை கார்டன். தக்காளியெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நாட்டு தக்காளி. அப்போ நான் போட்டிருந்தது செர்ரி டொமேட்டோ. ஸோ ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் பழுத்தா நல்லாயிருக்கும்னு விட்டேன். ஏதோ கடிச்சிருக்கு, பரவாயில்ல. அதை புழிஞ்சு விட்டுட்டேன்னா அது வேறு இதுலேயே தக்காளி செடி வரும். ஸோ 2 தக்காளி காலி, 3 தக்காளியும் காலி. சரி பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போட்டோம். நல்லா வந்திருக்குங்க நாட்டு தக்காளி. இப்போ எங்கேயாவது கடைக்கு போய் நம்ம நாட்டு தக்காளி வாங்கினா அது நாட்டு தக்காளியாகவே இல்லை. இது பாருங்க, இதுவும் நல்லா அழகாக வந்துருச்சு. இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது நாட்டு தக்காளி. நல்லா கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நாட்டு தக்காளின்னு சொல்லி கடையில் வச்சுருக்காங்க. பெங்களூர் தக்காளியும் வச்சுருக்கான் பக்கத்தில். அது இன்னும் கொஞ்சம் முட்டை ஷேப்பில் இருக்குது. இதுதான் வந்து நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கிடைக்கிது. பட் இதுதான் நாட்டு தக்காளி. பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். சப்பையாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து நாட்டு தக்காளி. ஸோ நாட்டு தக்காளி இப்படி தான் இருக்கணும், சப்பையாக. இது கொஞ்சம் வெடிச்சிருச்சு. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப உருண்டையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா வித்தியாசம்? இது வந்து இது மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் நாட்டு தக்காளி. என் மாடி தோட்டத்தில் நாட்டு தக்காளி. இதில் தான் இந்த திருட்டு பைப்பில் தான் பெங்களூர் தக்காளி, அதாவது நாட்டு தக்காளின்னு விற்கிறாங்க கடையில். இப்படி தான் கிடைக்கும். ஸோ இப்போல்லாம் நல்ல பழங்களோ காய்கறியோ வேணும்னா இப்போ நம்ம வீட்டில் தான் வளர்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் குக் பண்ணால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. குக் பண்ண உடனே என்ன ஆகிடுதுன்னா நல்லா மசிஞ்சு ஜூஸியாக வந்துடுது. அதே டைம் இதை நம்ம குக் பண்ணோன்னா ஹார்டாகவே தான் இருக்குது. ஃப்ளஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது குக் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகுது. இது போட்ட கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் வீட்டு தோட்டத்து காயோடைய அருமை. ஸோ எங்கள் வீட்டு நாட்டு தக்காளி எங்கள் தோட்டத்தில் விளைந்திருக்கிறது. ஹாப்பி கார்டனிங் நண்பர்களே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிலோ கணக்காக எடுக்கணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிலோ கணக்காக எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ட்ரிகர் வரும் நமக்கு. ஸோ ஹாப்பி கார்டனிங். இதுதான் எங்கள் வீட்டு நாட்டு தக்காளி. பாய்.